வயசில் கத்திரி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தை பற்றி 2வது பார்ட்டு பார்க்கலாம். 97வது வசனம், 19ஆம் சங்கீதம் 27. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அதிகம் தியானம். பாருங்கள், நம்முடைய வேதத்தில் பற்றி பிரியமாக இருக்கணும். வேதத்தில் நம்ம எப்படி இருக்கணும், பிரியமாக இருக்கணும். சிலர்லாம் படிக்கும்போது பாருங்கள், சோர்ந்து போய் படிப்பாங்க, வேண்டா வெறுப்பாக படிப்பாங்க. சிலர் கட்டளை அவங்க சொல்கிறாங்களே தாய் தாப்புன்னு சொல்கிறாங்க படிப்பாங்க. சிலர் கடமைக்குன்னு படிப்பாங்க. படித்தா தான் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். படிச்சிடுவோம், ஒரு அதிகாரம் படிச்சிடுவோம், படித்தா அன்றைக்கி ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, நினைப்பாங்க. அப்படியெல்லாம் படிக்கக்கூடாது. வேதம் அப்படி படிக்கிறதுக்காக வேதம் இல்லை. நான் எவ்வளோ பிரியமாக இருக்குது வேதத்தை, நம்ம வேதத்தில் நான் பிரியமாக இருக்கேன். நாள் முழுவதும் அது என் தியானம். பாருங்கள், அவ்வளோ பிரியமாக இருக்கணும். வேதத்தின் மேலே நம்ம ரொம்ப பிரியமாக இருக்கணும். பிரியப்பட்டு நம்ம படிக்கணும், ஆசைப்பட்டு படிக்கணும். என்ன சொல்கிறார் ஆண்டவர், நம்மகிட்ட என்ன பேசுகிறாரு, வேதத்தில் வசனத்தின்படி நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரு, ஏது பேசுகிறாரு, இதுதான் நம்ம பார்க்கணும். ஒழிய கஷ்டப்பட்டு படிக்கிறது அது படிக்காதே இருக்கலாம். அது படிக்காதே இருக்கலாம். நம்ம புறஜாதியான வேதத்தை படிக்கிறாங்களா, படிக்கல, அதுமாதிரி நம்மளும் படிக்காது இருக்கலாம். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, நம்மளாக ஒரு கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நம்ம புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோம். நம்மளை படைச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்மளோட தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறார். அவருடைய விருப்பம் நம்ம மேலே இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், வேதத்தை பிரியமாக படிக்கணும். பிரியமாக படிக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை நம்ம பிரியமாக படிக்கும்போது நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அதுவே நாள் முழுவதும் நம்மளுக்கு தியானமாக இருக்கும். வேதத்தை படிச்சுட்டு அப்படியே விட்டுறதில்லை, காற்று விடக்கூடாது. அந்த வசனம் என்ன சொல்லுது, வார்த்தை ஆண்டவர் என்ன பேசுகிறார், நம்மக்கிட்ட என்ன வார்த்தை பேசுகிறாரு, என்ன வார்த்தை நம்மளுக்கு வருது அப்படி சொல்லிட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம படிக்கும்போது அது நமக்கு ஒரு தேற்றலாலம் போல் இருக்கும். நம்மளை தேற்றும். அது மாதிரி தான் நமக்கு சாட்சியாகவும் அது இருக்கும். வேதத்தை படிக்கும்போது நமக்கு சாட்சியாக இருக்கும். நம்முடைய கற்பனையே அதுதான் இருக்கும். இந்த வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளுக்கு என் கால்களை விளக்குவேன். நம்ம பொல்லாத வழியை விளக்கணுமா, அப்போ தான் நம்மளுக்கு வேதம் நம்மளை புரியும். புரியும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளோ இனிமையானவர்கள், என் வாய்க்கவை தெளித்தேன்னும் மதுரமாக இருக்கணும். இது தேவனுடைய வார்த்தை வசனம் என்ன பண்ணணும், தெளித்தேன்ன போல் இருக்கணும், மதுரமாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும். எவ்வளோ ஆச்சரியம் பண்ணணும். அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. காதலுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. நம்ம போன அத்தியாயத்தில் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், கர்த்தாவே உங்கள் வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பிக்கும். அப்போது வேதத்தில் உள்ள வசனம் தான் நம்மளை என்ன செய்யுது, உயிர்ப்பிக்குது. நம்ம நெருக்கப்படும் போது, வியாதியில் இருக்கும்போது, மரணக்கண்ணி தாக்கும்போது, நம்ம ஒவ்வொரு நிமிடத்துலேயும் நம்மளை ஆட்டி தேற்ற அரவணைக்கிறது என்னது, வசனம்தான். நம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் நம்ம கேட்குறோம். தாவீது கேட்டது போல் நம்ம என்ன செய்யணும், உயிர்ப்பியும்னு சொல்லி கேட்கணும். என் பிராணன் எப்போது என் கையில் இருக்குது, ஆனால் உங்களுடைய வேதத்தை மறவேன். பார்த்துக்கோங்க, வேதத்தை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. வேதத்தை மறந்தால் ஆண்டு நம்மளை மறப்பார், நம்முடைய பிள்ளைகளை மறப்பார் இல்லையா. அது உண்மைத்தான். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. வேதத்தில் ஒருத்தர் சொல்லப்பட்டிருக்குது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உங்கள் வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீணான சிந்தனைகளை வெறுக்கணும். அது முடியல. அது என்னால் கூட முடியலைங்க. வீண் சிந்தனைன்றது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வருது. அது எப்படி வருது, ஏதாவது வருதுலாம் நம்ம சொல்ல தெரியல, ஆனால் வருது. நம்ம எதையாவது குறித்து நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வீண் சிந்தனை நம்ம மற்றவங்க வேதம் சொல்லி வீண் சிந்தனைங்க மற்றவங்களும் சொல்லுவாங்க. நம்மளுக்கு நல்ல சிந்தனையாக தோணும். அதை பற்றி இதை பற்றி ஆனால் தப்பு தான். அது வீண் சிந்தனை தான், நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஏன்னா எதையாவது பற்றி நம்ம உழப்பிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு கிடப்போம், ஆனால் சிந்திக்காமல் இருக்கவும் முடியாது. எந்த ஒரு மனுஷனாலும் வீண் சிந்தனையை சிந்திக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா மாம்சம் கிரியை செய்யும். ஆனால் அதை வசனத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யணும், அடக்கணும். வசனத்தின் மூலமாக நம்ம செய்யணும், வீண் சிந்தனைகளை நான் விருத்தும் வேதத்தில் பிரியணும். எப்படி வெறுக்க முடியும், வீண் சிந்தனைகளை எப்படி வெறுக்க முடியும்னா, வேதத்தில் பிரியமாக இருந்தால் வீண் சிந்தனையே வராது. ஏன்னா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது இல்லையா. ஆலோசனை செய்து கற்றுக் கொடுக்கறதுக்கு வேதம் இருக்குது. வசனங்கள்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அநேக காரியங்களை வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் ஆண்டுடைய வார்த்தை மூலமாக நம்ம கற்றுக்கிறோம். நம்மகிட்ட பேசுகிறாரு, வார்த்தை மூலமாக ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது நமக்கு அந்த வீண் சிந்தனை வராது, வரவும் கூடாது. அதுதான் கட்டளை. வீண் சிந்தனைகளை வெறுக்கணும். வீண் சிந்தனை வெறுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. வேதத்தில் பிரியப்படுகிறேன். சரிங்களா. அடுத்தது
உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. ஒரு நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். வேதத்தை நம்ம மறந்துட்டோம், வசனங்களை மறந்துட்டோம்னா நியாய தீர்ப்புக்கு நம்ம என்ன செய்யணும்? நியாய தீர்ப்பு பயப்படணும். பயத்தால் உடம்பு சிலுக்கு தான் பார்த்துக்கோங்க. ஆண்டவர் மேலே பயம். ஏன்னா வேதத்தை விட்டு விலகணும்னா நமக்கு என்ன செய்யும்? அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஐயோ நீ ஜெபம் பண்ணலையே, நீ பயப்படுகிறீங்களே, நம்மளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற பயம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும். சாதாரணமானவர்களுக்கு வராது. உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர். வசனத்தின்படி எப்படி நடத்துகிறாராம்? நன்றாய் நடத்துகிறாராம், அறிவோடு நடத்துகிறாராம். உபத்திரவத்துக்கு படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தை காத்து நடக்கிறேன். பாருங்க, உபத்திரவத்துக்கு முன்னால் வழி தப்பி நடக்கிறான். இப்போது வார்த்தை இப்போ காத்து நடக்கிறான். தேவரி நல்லவரும் நன்மை செய்கிறவமாக இருக்கிறேன். இது பிரமாணங்களை எனக்கு போதியும். பிரமாணங்கள் எங்கே இருக்குது? பிரமாணங்கள் வேதத்தில் இதுதான் பிரமாணங்கள் இருக்குது, வார்த்தைகள் இருக்குது, அவருடைய வசனங்கள் இருக்குது. வசனத்தை கொண்டு தான் நம்மக்கிட்ட அவர் பேசுகிறாரு. உங்களுடைய வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. பார்த்தீங்களா? வேதத்தை விட்டு விலகிறாங்களே துன்மார்க்கர், அவங்கள குறித்து நமக்கு என்ன வருதான்? நடுக்கம் வருதான். நடுக்கம் என்னை பிடித்தது. பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். பார்த்தீங்களா? நம்ம உபத்திரவப்படுறோம் இல்லையா, அது ரொம்ப நல்லதுன்றார் தாவீது சொல்கிறது. நம்ம நல்லது, ஏன்னா பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம். நீ விளம்பின வேதமே எனக்கு நலம். நீ விளம்பின வேதமே எனக்கு நலம் சொல்கிறார். வேதமே எனக்கு போதும். பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையான வார்த்தை. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். 22வது வசனத்தில் சொல்லப்பட்டது. பார்த்தீங்களா? வேதமே நலமா. அதை விட நாங்கள் வேணும் பொல்லி எல்லாம் வேணுமா? நம்மளுக்கு பணம் வேணுமா? பொடி வேணுமா? நல்ல வேணுமா? எதுவுமே வேண்டாம். இது போதும். வேதமே எனக்கு நல்லன்னு சொல்கிறேன். இந்த வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் அவர்கள் இருதயம் நினைத்துண்ணி கொடுத்துருக்கிறதே. நானும் உங்கள் வேதத்தில் மனமகிழ்ச்சியாக, வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். மனமகிழ்ச்சியாக இருக்கணும். மனமகிழ்ச்சியாக இருந்தால் தான் அது வேதத்தை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு கிரியை நடக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு என்ன இருக்காது? கிரியை இருக்காது. நம்ம என்ன செய்வோம்? வேதத்தை படிக்கணும், அதன்படி நடக்கணும். அது மட்டும் இல்லைங்க, நாம் பிழைத்திருக்கும்படி நம் இறக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்காரு? என்னுடைய வேதம் என் மகிழ்ச்சி, இந்த வேதம் என் மன மகிழ்ச்சி, வேதம் என் மன மகிழ்ச்சி. நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவர் சொல்கிறாங்க. தாவீது எழுதுறாரு. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அந்த வேதத்தை பற்றி. கர்த்தாவே இந்த வசனத்தின்படி அடியனை நன்றாய் நடத்தி நல்லா நடத்துகிறாரு. பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை ஆண்டவர் போதித்து நடத்துகிறாரு, சிக்ஷித்து நடத்துகிறாரு, பாதுகாத்து நடத்துகிறாரு, மனமகிழ்ச்சியாக நடத்துகிறாரு. ஒவ்வொரு நாளிலும் அவர் நம்மளை பொய் வழியை விட்டு விலக்கி நடத்துகிறாரு. நம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும், பொய் வழியை விட்டு விலக்கி வேதத்தை எனக்கு அருள் செய்யுன்றார். மெய் வழியை நான் தெரிந்து கொள்கிறேன், இந்த நியாயத்தை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அப்படி சொல்கிறாரு. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் நம்ம பிரமாணங்களை கற்றுக்கொள்வது, நமக்கு நல்ல உணர்வு தர்றது எல்லாமே என்னது? வேதம்தான். வேதம்தான் நம்மளுக்கு எல்லாமே, வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை பற்றிக்கொள்ளணும், ஆசையோடு படிக்கணும், ஆசையோடு எல்லாமே செய்யணும். கர்த்தாவே ரட்சி, கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணணும். வேதத்தை நம்ம படிக்க தான் கர்த்தருடைய ரட்சிப்பு இருக்கும். நம்மளோட காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுறாரு. அவர் தான் என்ன செய்கிறது? வாய்க்க பண்ணுறது. கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, நம்மளை பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளிலும் நமக்கு போதுமானவராக இருக்கிற கர்த்தர் தமது வசனங்களை பாதுகாப்பராக. ஆமீன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.